விஷயம் அவ்வளவு சீக்கிரம் எல்லாரும் உள்ளே நுழையாது. அப்படி நுழைஞ்சிடுச்சுன்னா வெளியே வராது. அது உள்ள நுழையணும்னா முதல்ல செலக்ட் பண்ணணும் பர்சனை, இவன் தான் தகுதியானவன்ட்டு. அப்படி தகுதி இருந்தா மட்டும்தான் சிவத்தை கும்பிட முடியும், இல்லைன்னா மற்றதெல்லாம் கும்பிடலாம். அந்த சிவத்தை கும்பிடுறதுக்குன்னு ஒரு தகுதி வேணும். அறுக்கிலேன் உடல் துணிப்பட தீப்புக்கு ஆர்க்கிலேன் அந்த திருவருள் வகை அறியேன். அந்த வகையை அறிஞ்சதுக்கு அப்புறம் அதை விட்டுட்டு வாழ்ந்தோம்னா பொறுக்கிலேன் இந்த உடல். இது என்னத்துக்கு? இன்னைக்கு உடம்பு நல்லா இருக்குது, நாளைக்கு இதுக்கு பேரு போனோன்னு வைப்பாங்க ஒரு பேரு. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி எனக்கு பெணம் என்று ஒரு பெயரை இட்டு சூரையன் காட்டிட என்னை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி என் நினைப்பை ஒழிப்பார்கள். இவ்வளவுதான் வாழ்க்கை. இன்னைக்குதான் சிவதாமோதர ஐயா அப்படி இப்படி சாமி நீங்க அவ்வளவு பேர் எல்லாம் இருக்குது. நாளைக்கு போனோன்னு ஒரு பேரை வச்சு அடக்கம் பண்ணிட்டு என்ன பண்ண முடிஞ்சிட வேண்டியதுதான். இல்ல இல்ல, அது உண்மை தானே. யாரா இருந்தாலும் அதாமா. உற்றார் யார் உளரோ இந்த உயிரை கொண்டு போகும் பொழுது நமக்கு குற்றாலத்துறை கூத்தனல்ல, நமக்கு உற்றார் யார் உளரோ. நீ சாகும் பொழுது உன் கூட யார் வருவாங்க? நீ ஆடுகின்ற ஆட்டம் எல்லாம் இந்த ஆவி உள்ள மட்டுமே. நீ கூடும் இன்ப போக வாழ்வு இந்த இளமை அற்றால் போகுமே. நீ தேடும் செல்வம் கால போக்கில் தேய்ந்து போகும் தென்னமே. வீடு முக்தி பெற்ற வேண்டினாலும் ஈசனடியே பற்றுமே. நீ பற்று கொண்ட சுற்றமுற்று மற்றுமுள்ள உறவினர் உன் உயிர் அற்று போகும் போது உன்னுடன் யார் வருவார் கூறுமே. ஐயோ எங்க அம்மா செத்துட்டாங்க, நான் சாவ போறேன் கூடுவேன்னு சாவாங்களா யாராவது? கொல்லி வச்சுட்டு தலைமுறை விட்டு 2 நாள் இருப்பான் பாவம் கஷ்டப்பட்டுக்கணும். அதுக்கப்புறம் அவன் இயல்பான வாழ்க்கை வந்துடும். யாரும் கூட வர மாட்டாங்க. நீ செய்த பாவமும் புண்ணியமும் மட்டும்தான் உன் கூட வரும். அதனால இன்னிலிருந்தாவது புண்ணியம் பண்ணி சிவத்தை புடின்னு சொல்றாரு அந்த பாட்டுல.